சூப்பர் லவ் சூப்பரா? லவ் சூப்பர் தான். ஆனா நம்ம என்ன வேலையா வந்தோம்? என்ன அங்க நடக்கிறது போய் சொல்ல சொன்ன. அரண்மனையில ஒவ்வொருத்தரா குறைக்கிறதுக்கு வந்தோம். இங்க பார்த்தா ஒவ்வொன்னா சேர்ந்துக்கினே வருது. இந்த பொண்ணு லவ்னு கல்யாணம் பண்ணி வந்துடும். அப்புறம் அவன் ஒன்னங்கார் வருவான். அப்புறம் அவங்க பங்காளி வருவான். ஏன்னா அரண்மனை ஃபுல்லா ஜம்மா இருக்கும். அப்புறம் அந்த ஆள் நம்ம மந்திரவாதி பாவம் அம்பன் முடிச்சுக்கலாம். நான் என்ன நினைச்சேன்? என்ன நினைச்சா? அவங்கள நினைச்சு நான் ஏறுமா நினைக்கிறாங்க போய். அது இல்லடா அது சௌரியா. நான் என்ன சொல்றேன், அவங்க லவ் பண்றாங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப மொத்த பேருமா சேர்த்து ஒன்னா போட்டுடலாம். ஒன்னா போடுவேன் வச்சுக்கிறேம்மா துண்டு ஒன்னா போடுறது. நீ போடுவ ஒன்னா நாங்க போட முடியுமா? என்ன பேசுறேன்? லவ் பண்ணி வந்து இது விஷயத்தை அந்த ஆளுக்கு நம்ம சொல்லி ஆகணும். எனக்கு எந்த பிளானும் வரல. உனக்கு பிளான்லாம் வராது, பிளான் தான் வரும். அவர்கிட்ட சொல்லி பார்த்தா நம்ம எதுவும் பண்ண முடியாது. நேரம் மந்திரவாதிகிட்ட போட்டு கொடுத்துருவோம். பாப்பலாமா? அவ்வளோதான். போலாம் போ. மீனாவை அழைத்து இதுவரை தட்டி சிரிக்கனை வந்து பார்க்காமல் அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டு குகையில் இருக்கிறேன். என்னானது ஏதானது என்று ஒன்றுமே புரியவில்லை. சிங்கப்பூர் காரைக்கல் யாரு மந்திரவாதியா? அவன் உள்ளதான் போதான் உட்காந்து. ஓ சாமியாரோ பாபு செமனி என்ற விஷயம் என்ன எப்படி அது சொல்றது? அவங்க இது பண்ணாங்களா, இவங்க அது பண்ணாங்களா, அவங்க அதையே பண்ணிக்கிறாங்க. ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்ல, அதுக்கு வந்தான் இவ்வளவு சொல்லுவாங்க. ஏமா பாக்கலாம்? ஒண்ணு இல்லை. என்னன்னா அப்படிடா சொல்ற விஷயத்த சொல்லுமானா ஒண்ணு இல்லைன்னு எடுத்துக்கும் போதே சொன்னாடா. தேவையா கோட் நம்பர் இது உங்கள்தான். ஆமா இதுவா? ஆமா சரி, அதை விட உங்க கோட் நம்பர் அங்க வந்துட்டா. ரெண்டாவது கோட் நம்பர். ஒண்ணு இல்ல. அரண்மனைக்கு போய சொன்னீங்களா? நல்லபடியா உள்ள நுழைஞ்சிட்டோம். அந்த அரண்மனை நடக்காதுலாம் நடக்குது. ஆமா, ஆடு நடுவு கோயில் நடுவு குஞ்சு நடுவு. என்னடா அது நம்ம நடக்கும். என்னன்னா வந்த வேலை சொல்லுன்னா நீ இளவரசர் இருக்கிறால குள்ள பையன் நல்ல குள்ளமா காட்டணும். அதெல்லாம் தேவை உனக்கு. மேட்ரு மட்டும் சொல்லுன்னா என்னடா 60 அடி உயர் மாதிரி வருயா. இதாலும் கொள்ளலாம். அதை கேட்டனா சொன்னா சூ போட்டு தூக்கி வச்சுக்கணும். அவர் ஆளை பார்த்தா அதனால குள்ளமா இருந்துச்சு. ஆளை தான் பாப்ப நீ. ஆனா விடுங்க. என்ன நடந்தது? இல்லைங்க, அவரு ஒரு பொண்ணு லவ் பண்றாரு. யார்? இந்நாட்டு இளவரசர் பெண்ணை லவ் பண்ணாங்க. ஒரு யாரை பொண்ணுங்க லவ் பண்றாங்க. அந்த பொண்ணு பேரு கூட அபிராமி. இப்போதுதான் எனக்கு நேரம் காலம் நெருங்கி விட்டது. என்ன சொல்லி அமிச்சா? இந்த நாட்டுல ஒவ்வொருத்தர மன்னர் குடும்பத்தை நம்ம ஒழிக்கணும்னா ஒவ்வொருத்தரா சேர்ந்துக்கினா சிரியாத ஜிலேபாய் சித்தினா சூட்டு வேணாம். நான் என்னடா சொல்றது? அப்போ நீ சொல்ற. நீ இருக்குது சொல்லுனா உங்களுக்கு அதெல்லாம் இருக்கிறது, எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. இல்லங்க, அவங்க லவ் பண்றதால உங்களுக்கு என்ன சந்தோஷம்? எப்போது அந்த ஏழை மக்களை வைத்து பழிக்கு பழி வாங்கினானோ, எந்த பழி? கருப்புள்ளி செம்புள்ளி குத்தினானோ, கைத மேல் ஏற்றி விட்டான். ஒட்டை கைத மேல். என்னடா போட்ட நீங்க ஏன் பொம்பளை கைதன்னு சொல்லுங்க. உங்களை மாறி போய் தூக்கி போய் வைக்கிறாங்களா? கேஸ் போடுவேன். கேஸ்னா போறேன். அப்புறம் அப்ப கடா கைது என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை கைது தான் சொல்லுவாங்க. ஆம்பளை கைது பொம்பளை கைது சொல்லணுமா? இப்ப அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. என்கிட்ட கொடுங்க, சத்தத்தை கொடுங்க, பத்தத்தை கொடுங்க. அது போல தான் பேசணுங்க. பாரம்பரியங்கள பேசுறாங்க. ஒரு ஆடு என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை ஆடு மேல கடாடா கொட்டாடு கடாடு தான் சொல்லுவாங்க. என்ன பேசுறேன்? பாரம்பரியமா நடக்கிறது. முட்டை போய் கொட்டினா சொல்லுவாங்க. உலக நீதி தெரியவில்லை. மீனா, இப்பதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எப்படி தெரியுமா? சூரியபுரி நாட்டில் ஏழை மக்களை வைத்து பழிக்கு பழி வாங்கி விட்டார் அந்த சூரியவர்மன். கண்டிப்பா. ஆகையால் அந்த ஏழை பெண்ணை வைத்து
இந்த குடும்பத்தை கருவறுக்க வேண்டாம். இவர் புதுசா போய் ரோடு போட போறாரு. என்னவோ பிளான் வச்சிருக்காரு. நீ ஜெல்லி போட்டு நான் தார் ஊத்துறேன். நான் போட மாட்டேன். அந்த ஏழை பெண்ணை நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி சொன்னதற்கு எனக்கு சந்தோஷமா. உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எடுக்கணும்னு நினைக்கிறேன். கிடைக்காது. ஏன்? கிடைக்காது. சரி. நீங்க எப்படிங்க? ஷாபாஷ். நண்பா, அரண்மனைக்கு செல். நான் பார்த்துக் இல்ல கொள்கிறேன். போகாதீங்க. போக மாட்டோம்டா. நாங்க நின்னுங்கறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இந்த ஆளு சூடாயிட்டு என்ன போறோம். அப்படி இல்லடா. டேய் அனல் இங்க அடிக்குதுடா. புகைக்குள் இருப்பதனால அப்படி தெரியும். மாட்டு காஞ்சிகாந்தா. உன்னை பார்த்து நைஜா பார்த்து நம்ம. டேய் தெரியல இங்க பாத்துல தெரியும். சொல்ல பாத்துல நீ என்னதுக்கு போக சொல்ற? நான் போய் நிக்கிறேன். அப்படி அல்ல. அப்படியே நின்னுட போறா. உங்க ரெண்டு பேரும் வச்சு நான் ஒண்ணு கேட்கணும். என்ன வெச்சிலாம் கேக்குறேன். நின்னே கேக்குறேன். இல்ல ப்ரோ. ப்ரோவா? ஏய் ப்ரோனா உள்ள போற ஜாய் தானே. ஜாய் உள்ள போற தானே. என்னடா சொல்றே இருக்கு? என்னடா மென்டல் ஆகி கூட்டுவியாடா? இல்ல ப்ரோனா ஜாய் உள்ள போறதானே. அது இல்லப்பா, அது வேற. அப்பாவா? நான் உம்மாவை நான் வச்சிருந்தேன். இல்ல உங்க அம்மாளுக்கு அச்சு பண்றா. என்ன என்னமா அப்பான்றா? ஓயா கூட வச்சு உங்க அம்மாவை வச்சு மாட்டாங்க. அவன் அம்மாவை பார்த்துக்கிறியா? இல்ல சும்மா ஒரு பேச்சு சொல்றேன். வேணாம் இந்த மாதிரிலாம். எல்லாம் கேட்கக்கூடாது. சரி. நான் என்ன எல்லாத்தையும் நம்புறாங்க எல்லாம் கம்மி. நான் என்ன சொல்றேன்? என்ன சொல்ல போறா? அங்க போய் நடந்துட்டு உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்லிட்டேன். இவனை மாற்ற வேலை காசு ஒழுங்கா பேசுமா. என்னடா ஒழுங்கா பேசுமா. பாக்குறியப்போ பாக்கதான் பொம்பளை பொம்பளை பச்சை பொறிக்க காஞ்சா பொறுக்க மாட்டியா? நான் பேசுறேன். நான் சொல்ல வராது கேளு. இல்ல உங்களுக்காக அந்த வேலையை நான் பண்ணல. அது பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்ல சொன்னீங்க. நான் சொல்லிட்டேன். நான் ஒண்ணு சொன்னேன், நீங்க செஞ்சீங்களா? மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன்ல. மனக்குறையோடு இருந்ததினால் மாப்பிள்ளை பார்க்கவில்லை. இப்போதே சென்று மாப்பிள்ளை பார்த்து விட்டேன். இப்போ உடனே பாவானா மாப்பிள்ளை கேக்குறாரு. நான் பார்த்துட்டேன். இந்த காலகத்தில் யாரா? நான் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டேன். நீ பாத்தியா? யார் இவரு? ஆவத்தாது கூட இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு. எனக்கு தேவை இந்த நாட்டு. அட நீ ஆளுங்க ஒண்ணு உன் மேல ஆளுது விடு. பார்த்து யாரும் அலையவில்லை. யாரும் உன்னை பார்த்தாலே நீ தான் அவங்கள பார்த்து அழிஞ்ச. அதுதான் அடிச்சு சேர்த்து நான் இப்போ உன்னை பார்த்து அழிது முட்டி கூட போட்டுச்சு திரும்ப கொடு. நான் போய் நிக்கிறேன். கை காலம் எல்லாமே ஓத்துறேன். ஆனா உன் கோல் தான் வச்சுக்கிறா தூங்க. எதை செய்ய சொல்றேன். அப்போ இதை செய்யக்கூடாது. நான் வீட்டுக்கு போ. சரி யாரா வராங்களா? பெண்ணு ஸ்கூலுக்கு எடுத்துனாக்கா அவங்க உயரமாக ஏன்டா கல்யாணம் 1 மணி நேரம் இருக்குது. அதுக்காட்டி வலிக்க வச்சு வச்சுக்கிறியா? என்ன ரேட் தெரியுமா? 200 ரூபாடா நீ கல்யாணம். அது போல ஏற்றி வச்சுக்கிறா. எவ்வளோ ஜாலியா டம்னு இருக்கு. நீங்க பாருங்க.